கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிதான நாமத்தினாலே மேத்யூ மினிஸ்ட்ரியின் சார்பாக வாழ்த்துதலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மோடு பேச போகிறதான வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லி இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து முதல் பிரசங்கம், முதல் உபதேசம், ஜனங்களை பார்த்து சொன்னதான முதல் வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இதே வார்த்தை நம்மை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. நான் சீக்கிரத்திலே வரப்போகிறேன். நான் சீக்கிரத்திலே வரும்போது என்னோடு நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டுமானால், என்னோடு நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வந்து உங்களுக்கென்று வைத்திருக்கிறதான அந்த இடத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஆயத்தமாக வேண்டும். என்ன ஆயத்தம்? நம்முடைய இருதயத்தின் கசப்புகள், எல்லா கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், வன்கண்கள், எல்லாவித பாவங்களையும் வெறுத்து நம்முடைய மனம் திருந்த வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஏன் சொல்ல வேண்டும்? நம்முடைய மனம் அப்படியாய் கருக்குள்ளதாய் திருக்குள்ளதாய் இருக்கிறது. நம்முடைய மனம் பாவத்தில் நிறைந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எனவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திருந்துங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பரிசுத்தவான் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பாவியானவன் பரலோகத்திற்கு வர முடியாது என்ற நோக்கத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் மாறு, மனம் திருந்து, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கு. நான் சீக்கிரத்திலே வரப்போகிறேன், என்னோடு நீ வர ஆயத்தமாகு. வார்த்தை கேட்கிறதான என் அன்பு ஜனமே, நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொள்வோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான எல்லாவித பாவத்தையும் கலைந்து விடுவோம், பரிசுத்தமாய் மாறுவோம், பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இது கடைசி காலம். கர்த்தர் சீக்கிரத்திலே வரப்போகிறார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, உணர்த்துவாராக. ஆமென்.